அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையிலே உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா, இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். பொதுவாகவே நிறைய ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடியது, என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையே எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டா இல்லையான்ற கேள்விகள் தான் அதிகமா இருக்கு. அதை நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ஜாதக வாழ்க்கை பயணத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயணப்படும் பொழுது கண்டிப்பாக தசா புத்திகை என்ற அடிப்படையில ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியாக தசையை நடத்தி செல்லும். சில காலங்கள் கடின பலனை கொடுத்து விடும், சில காலங்கள்ல அதிர்ஷ்ட பலனை கொடுத்து விடும். ஆனால் வாழ்க்கையில இறக்கும் தருவாய் அல்லது வாழ்க்கையினுடைய முடிவு தருவாயில ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில திருப்தி இருக்கணும். அந்த ஜாதகர் அனுபவித்த பலன்கள்ல அதிகமாக யோக பலன்களே இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் மனிதர்களுக்கு. அந்த மாதிரிகள்ல எந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியங்கள் வலுக்கும் பொழுது ஒரு ஜாதகர் என்ன நடந்தாலும் கவலையே போட வேண்டாம், வாழ்க்கையில் கண்டிப்பா உயர்வுண்டு, மேன்மை உண்டு, அதிர்ஷ்டம் உண்டுன்றத பார்த்துடலாம். இதனால ரெகுலரா கேட்கக்கூடிய நிறைய அப்பாயின்மெண்ட். பொதுவா ஒவ்வொரு கிரகமும் திசை, சூரியன்னா 6 வருஷம் திசை நடத்தும், சந்திரன்னா 10 வருஷம், செவ்வாய்னா 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருடம், சனி பகவான் 19 வருடம், புதன் 17 வருடம், கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம். இந்த திசைகள்ல லக்ன யோகர்கள் அவயோகர்கள் அமர்வின் அடிப்படையில ஒரு திசை யோகமா செயல்படும், ஒரு திசை அவயோகமா செயல்படும். ஆனா ஜாதகருக்கு திருப்தி வேணும். யோகமா திசையா இருந்தாலும் அவயோக திசையா இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டைம் திருப்தி. அதுதான் யோக ஜாதகம். அப்படி திருப்தி பெற்ற ஜாதகம் தான் யோக ஜாதகம். ஒரு ஜாதகத்திலே 3 முக்கிய பாவங்கள் உண்டு ஜாதகருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுப்பதற்கு. அதுல லக்னம் 5, 9 இந்த 3 பாவங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகம் யோக ஜாதகமா என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு ஜாதகர் யோக ஜாதகம் என்பதை தீர்மானிப்பது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 3 ஆதிபத்தியங்கள் தான் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை, யோக வாழ்க்கை, அவயோக வாழ்க்கையால். நிறைய ஜாதகங்களை பார்க்கும். பல லட்சங்களிலே சம்பளம் வாங்குவார், மன நிம்மதி இருக்காது, குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், மன சார்ந்த பிரச்சனைகள், தொழில வேலையில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பார். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் வாங்குவார், குறைந்தபட்ச தொழிலை செய்து கொண்டிருப்பார், மனமகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு, தன்னிறைவோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் பிறந்திருக்கலாம், லக்ன புள்ளியிலிருந்து, லக்ன வீட்டிலிருந்து 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, அந்த வீட்டின் அதிபதிகள் குறைந்தபட்ச ஸ்தான பலத்தோட இருக்கணும். அந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், நீசபங்கம் பெற்றிருக்கலாம், அல்லது வர்க்கோத்தமம் பெற்றிருக்கலாம், பரிவர்த்தனையில இருக்கலாம், திக்பலத்துல இருக்கலாம். ஆனா ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோட இருக்கணும். இந்த 3 வீடுகளில் ஏதேனும் ஒரு ஆதிபத்தியமாவது வலுவா இருக்கணும். அப்படி வலுவா இருக்கிற ஜாதகம் தான் யோக ஜாதகம். இந்த 3 பாவங்களில் எதுவுமே வலுவரலைன்னா அவர் எத்தனை கோடிக்கு அதிபதியான கோட்டையில் இருந்தாலும் வாழ்க்கை அவருக்கு திருப்திகரம் இல்லை. அவருடைய வாழ்க்கை யோக வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் தான். மேஷ லக்னமா பிறந்திருக்கீங்க, 12 லக்னத்திற்கு சிமிலரா சொல்லிடலாம். இந்த கிரகங்கள் வலுத்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம். இதுல ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தா கூட போதும். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாய், சூரியன் அல்லது குரு, இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, நீசபங்கம் அல்லது திக்பலமோ வர்க்கோத்தமோ பெற்றிருக்குன்னா கண்டிப்பா நீங்கள் யோக ஜாதகம் தான். என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உயர்வுண்டு, ஒரு நாள் உங்கள் மனம் மகிழ்ச்சியை அடையும்ன்றத உறுதிப்படுத்தும். மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, யோக ஜாதகமான்னு தெரிஞ்சுக்கணும். ஆதிபத்திய வீட்டை விட அதிபதி வலுத்திருந்தாலே போதுமானது. ஏனென்றால் போர்க்களத்தில் போராடுவோரும் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தான். அந்த அமைப்புகள்ல ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சுக்கிரன், புதன் மற்றும் சனி, இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றிருந்தாலே கண்டிப்பா வாழ்க்கையில யோகங்கள் உண்டு. அதுவும் 3 கிரகங்களில் ஏதேனும் ஒரு திசை வந்தால் பெரும் அதிர்ஷ்டங்களே உண்டு. மிதுனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சுக்கிரன், சனி இந்த 2 கிரகங்கள் மற்றும் 3ஆவதாக புதன், இந்த 3லே ஒரு கிரகம் வலுப்பெற்று இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம். 3மே வலுப்பெற்றிருந்தால் நீங்கள் முழுவதுமாக யோக ஜாதகமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கிரகம் வலுத்து அந்த வாழ்நாளில் தசை கர்ம ஆயுளின் அடிப்படையில் நடந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில மேன்மை உண்டு, யோக ஜாதகம் தான். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் மற்றும் குரு இந்த 2 கிரகங்கள், 3ஆவதாக லக்னாதிபதியான சந்திரன், இந்த 2+1 3 கிரகங்கள்ல ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலே அதிர்ஷ்ட யோக ஜாதகம் தான். 3மே வலுத்து இருந்தால் அதீத யோகம், குறைந்தபட்ச யோகம், அதீத யோகம். சிம்மத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்மத்திற்கு குருவினுடைய நிலைப்பாடு, செவ்வாயினுடைய நிலைப்பாடு, சூரியனுடைய நிலைப்பாடு, இது 3ல ஏதேனும் ஒரு கிரகமோ அல்லது 3 கிரகமோ இருக்கும் பொழுது யோக ஜாதகம். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி சுக்கிரனுடைய நிலைப்பாடு, 3ஆவதாக புதன், சனி சுக்கிரன் புதன் இந்த மூவரில் ஒருவர் வலுப்பெற்று இருந்தால்
யோக ஜாதகம் தான். அது போல தசையும் வந்து விட்டால் அது இன்னும் அதிர்ஷ்டம். துலாத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சனி மகானுடைய நிலைப்பாடு, புதனுடைய நிலைப்பாடு, சுக்கிரனுடைய நிலைப்பாடு, இந்த 3 கிரகங்களின் ஆதிபத்திய ஸ்தான பலம் பெற்றிருந்தால் நீங்கள் யோக ஜாதகம். விருச்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய நிலைப்பாடு, சந்திரனுடைய நிலைப்பாடு, செவ்வாயினுடைய நிலைப்பாடு, இந்த 3ல் ஒரு கிரகம் யோகத்தை பெற்றிருந்தால், ஸ்தான வலுவை பெற்றிருந்தால் யோக ஜாதகம் தான். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3வரில் ஒருவர் அல்லது 3வருமே இருப்பது யோக ஜாதகம். பெரும்பாலும் 2 கிரகங்கள் இருப்பது, 3 கிரகங்கள் இருப்பது அதிகபட்ச யோகத்தை செய்கிறது. ஒரு கிரகம் என்பது வாழ்க்கையில் பிறரை விட தன்னிறைவை பெற்று இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்துது. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சுக்கிரன், புதன், சனி, இந்த 3வருடைய வலுவை பொறுத்து யோகம். 3வரில் ஏதேனும் ஒருவர் வலுத்து இருந்தாலே யோக ஜாதகம் தான். அதுபோல் கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, புதனுடைய நிலைப்பாடு, சுக்கிரனுடைய நிலைப்பாடு, சனியினுடைய நிலைப்பாடு, இந்த 3வரில் 3 கிரகம் வலுத்திருப்பது, 2 கிரகம் வலுத்திருப்பது, ஒரு கிரகம் வலுத்திருப்பது. ஒரு கிரகம் என்றால் குறைந்தபட்ச யோக ஜாதகம், 3 என்றால் அதிகபட்ச யோக ஜாதகம். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சந்திரனுடைய நிலைப்பாடு, செவ்வாயினுடைய நிலைப்பாடு, குருவனுடைய நிலைப்பாடை பொறுத்து உங்கள் ஜாதகத்தை யோக ஜாதகமா இல்லையா என்று வரையறுக்கும். இந்த 3வரில் ஒருவர் வலுப்பெற்று இருக்கிறார் அல்லது தசைநாதன் இந்த 3வரோட தொடர்பு கொண்டு தசை நடத்துறாருனால அந்த தசை யோகம் பண்ணும். இதுதான் விதி. இந்த அமைவுகள்ல உங்களுக்கு புரிதல். 12 லக்னத்திற்கும் எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், எந்த கிரகம் உங்கள் வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக மாற்றக்கூடிய கிரகன்றதை பார்த்தோம். இதை தொடர்பு கொண்ட தசை வந்தாலும் உங்கள் வாழ்க்கை எப்பொழுது யோகமாக செயல்படும் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.